Assalamu alaikum and hi friends. Welcome to my kitchen by Fasa. எல்லாரும் நலமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கு ஒரு வித்தியாசமான வீடியோவில் எல்லாரையும் சந்திக்கிறதுல சந்தோஷம். இன்றைக்கு என்ன வீடியோ அப்படின்னா, என் வாழ்க்கையில் பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தின சில பழக்க வழக்கங்களை தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இப்போ இந்த பழக்க வழக்கங்கள் பார்த்தேன்டா நிறைய பேருக்கு தெரிஞ்சிக்கும். ஆனால் என்னைய மாதிரியும் தெரியாத சில பேர் இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்க்க முந்தி கட்டாயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கிட்டேக்கிற பெல் அடையாளத்தை அழுத்தி அதில் ஆல் அப்படின்ற அந்த ஆப்ஷனையும் அழுத்திக்கோங்க. காலை நேரம் அப்படின்றது பொதுவாக எல்லாருக்கும் கஷ்டமாக தான் நிற்கும். அதுவும் அந்த எழும்ப வேண்டிய அந்த நிமிஷம் உலகமே வெறுக்கிற அளவுக்கு அவ்வளோ கஷ்டமாயிக்கும். அப்போ நாங்கள் செய்கிற வேலை என்னென்னா, அந்த அலாமை லேசாக ஸ்னூஸ் பண்ணி வச்சுட்டு அப்படியே தூங்கிடுவோம். அப்படியே தூங்குறண்டாலும் நாங்கள் உயர்ந்த பட்சம் 15லேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் தூங்குவோம். ஆனால் நாங்கள் தூங்குகிற அந்த 30 நிமிஷம் எங்கட அந்த நாள் அன்றைய நாளை பெருசாக பாதிக்கிறதுக்கு காரணமாயிக்கும். அப்போ ஒன்றும் தேவையில்ல, அந்த அலாம் படக்கலே எப்படியாலும் கஷ்டப்பட்டு எழும்பிட்டோம் அப்படின்டா எங்களோட அன்றைய நாள் எங்களுக்கு உண்மையிலே நிச்சயமாக இன்ஷால்லாம் நல்லதாக தான் நிற்கும். அப்போ நான் கடைப்பிடிக்கிற முதலாவது விஷயம் அதுதான். அலாம் படக்கலை என்ன கஷ்டமாயிருந்தாலும் எழும்பி என் வேலைகளை பார்க்க தொடங்கிடுவேன். குறைஞ்சது 30 நிமிஷமாவது நாங்கள் கட்டாயமாக இந்த பெண்கள் உடற்பயிற்சிக்கு அப்படி இல்லாட்டி மெடிடேஷனுக்கு கட்டாயம் நாங்கள் ஒதுக்கணும். அதுக்கு நாங்கள் ரூபாய்கள் செலவழிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த யூடியூப் தளத்தில் நிறைய வீடியோஸ் பார்த்து கூட எங்களுக்கு அதுகளை செஞ்சுக்கலும். கார்டனிங் அப்படின்றது நான் தொடங்கி ஒரு 3 வருஷம் அந்த மாதிரி இருக்கும். உண்மையிலே இங்கிலீஷில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ஸ்ட்ரெஸ் பஸ்டர் அப்படின்ட்டு. மனசை ஒரு நிலைப்படுத்தி மனசை நிம்மதியாக வச்சுக்கிற சக்தி நிச்சயமாக இந்த கார்டனிங் கீக்குது. 7 நிமிடம் முயற்சி செஞ்சு பாருங்கள். அதுக்கு பெரிய ஒரு நிலப்பரப்பிக்கணும், பெரிய ஒரு நிலப்பரப்பு இருந்தால் தான் எங்களால் கார்டனிங் செய்யலாம் அப்படின்ட்டுலாம் இல்லை. ஈவன் உங்கள்கிட்ட சின்ன ஒரு பெல்கனி துண்டு தான் நீக்குது அப்படின்ட்டா கூட தாராளமாக உங்களுக்கு கார்டனிங் செய்யலாம். நீங்கள் செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறம் வார ஒவ்வொரு பூவும் ஒவ்வொரு பிஞ்சும் ஒவ்வொரு வாரம் அதில் தளிர் கூட உங்களோட மனசை அவ்வளோ தூரத்துக்கு சந்தோஷப்படுத்தும். அடுத்தது நிறைய பேர் சொல்லுவாங்க, எங்களுக்கு டைம் போகாத மாதிரி இருக்குது, இல்லாட்டி சோம்பரமாய்க்குது, வாழ்க்கை என்ன இப்படியே போகுது, அந்த மாதிரி நினைக்கிறவங்க ஈந்தா கட்டாயம் கார்டனிங் செய்யுங்க. நான் செய்ய தொடங்கின பிறகு நிறைய என் சோம்பேறித்தனமெல்லாம் இல்லா போய்ட்டு சுறுசுறுப்பு ஆகின மாதிரி நான் ஃபீல் பண்ணுவேன். ஏண்டா பகலையில் சும்மா தான் நிற்கிறோம் தூங்குவோம் அப்படின்ட்டு நினைக்கிறத விட சும்மா தான் நிற்கிறோம் கார்டனில் இந்த வேலையை கொஞ்சம் செய்வோம் அந்த மாதிரி நினைக்கிற சந்தர்ப்பங்கள் தான் நான் கார்டனிங் தொடங்கினதுக்கு பிறகு அதிகமாக்கிது. அடுத்தது ஒரு சின்ன கிச்சன் டிப் தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். என்ன அப்படின்னா, எங்களில் நிறைய பேர் இப்போல்லாம் தேங்காவை துருவி அப்படியே ஃப்ரீசரில் போட்டுருவோம், ஸ்டோர் பண்ணி வச்சுருவோம். அப்படி ஸ்டோர் பண்ணும்போது கட்டாயம் நீங்கள் தேங்காய் மேல் பகுதியை வேறையாகவும் அடிப்பகுதியை வேறையாகவும் துருவி ஸ்டோர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அது நீட்டாகவும் மிக்கும், அதோட பிரயோசனமாகவும் மிக்கும். இப்போ மேல் பகுதியை நீங்கள் புட்டு ரொட்டி அந்த மாதிரி செய்கிறதுக்கு பயன்படுத்திலும், இந்த கீழ் துண்டை பால் எடுக்கிறதுக்கு மிக்சியில் போட்டு அரைச்சி அந்த மாதிரி பயன்படுத்திலும். அதோட இந்த கவுண்டர் டாப் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த கட்டுகள் பொதுவாக எல்லார கிச்சன்லேயும் ஈக்கும். நாங்கள் எந்த வேலையை செஞ்சாலும் உடனே அந்த சாமனை இந்த இடத்துல வச்சு அந்த கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்றாலே எங்களோட பாதி வேலை முடிஞ்ச மாதிரி. கிச்சன் பார்த்தாண்டா எப்போவுமே க்ளீனாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ கிச்சனை ஊற்றியாக காட்டுற விஷயம் ஒன்று சிங்க் நிறைஞ்சிக்கிறது, அடுத்தது இந்த கவுண்டர் டாப் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த கட்டுகள் அலங்கோலமாய்க்கிறது தான். அப்போ அதை நாங்கள் க்ளீனாக வச்சுட்டாலே, அப்பப்போவே க்ளீனாக வச்சுட்டாலே எங்களோட பாதி வேலை முடிஞ்சிடும். அதோட கிச்சன் எப்போண்டாலும் சுத்தமாய்க்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு பார்க்கும்போது.
இந்த கரண்ட் சாமான்கள் பார்த்தோன்னா நாங்கள் எப்போவுமே அதை தொடக்க மாட்டோம் இல்லையா, அதை அப்படியே ஈக்கும். அதனாலேயே அது ஊற்ற பிடிச்ச மாதிரி அப்படியே அழுக்காகிக்கும். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இந்த ரைஸ் குக்கர், மிக்சி, அந்த மெஷின் எதாக இருந்தாலும் பாவிச்ச பிறகு லேசாக ஒரு சுத்தமான துணியை நனைச்சிட்டு இப்படி நல்லா தொடச்சி வச்சுருவேன். தொடச்சி வச்சாண்டா எப்போவுமே அது பார்க்குறதுக்கு புதுசு மாதிரியே இருக்கும். அப்போ அதுக்குன்னு மெனக்கெட்டு உங்களுக்கு ஒரு நாளைக்கு தொடக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்பப்போவே நீங்கள் பாவிச்ச பிறகு ஒரு ஈர துணியால் நல்லா தொடச்சி வச்சுட்டோண்டா அதில் எந்த ஊத்தையும் வந்து தங்காமல் நல்லா துப்புரவாக வைக்கும். மிக்சியோட மெஷினையும் அப்படி தான் நல்லா எல்லாம் உள்ளுக்கு வெளியே எல்லாம் நல்லா தொடச்சி விட்டுட்டு நான் என்ன செய்வேன் அப்படின்னா, இந்த மேல் துண்டு தூசி பிடிக்காம வைக்கிறதுக்கு இந்த மிக்சியோட மெஷினை நல்ல ஒரு சுத்தமான துணி வச்சு இப்படி மூடி வச்சுருவேன். சில பேர் அதுக்கு கவர் மாதிரி கூட தைச்சி போடுவாங்க, அதுவும் நல்ல ஐடியா தான். நான் இப்படி ஒரு துணியை மேலால் வச்சு அப்படியே வச்சுருவேன். அதோட நாங்கள் இந்த மசாலா பொருட்கள் போடுவோம் இல்லையா, கொச்சிக்காய், சரக்கு, மஞ்சள், அந்த பொட்டில்ஸையும் நீங்கள் பாவிச்ச பிறகு அப்பப்போவே லேசாக ஒரு ஈரமான ஒரு துணியால் தொடச்சி வச்சுட்டேன்டா மெனக்கெட்டு உங்களுக்கு அதுக்கு ஒரு நேரம் ஒதுக்கி எல்லாத்தையும் கழுவணும் அப்படின்ற அவசியமே இல்லை. அந்த பொட்டில்ஸ் எப்போ பார்த்தாலும் நல்லா க்ளீனாக வைக்கிற மாதிரி அழகாய்க்கும். அப்படியே எடுத்த சாமனை அந்தந்த இடத்துல பாவிச்ச பிறகு வச்சிட்டோம் அப்படின்னா எங்களுக்கு அதுக்குண்டு நேரம் ஒதுக்கி எல்லாம் அடங்க வைக்க வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா. அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம் உங்களோட ஷேர் பண்ணணும். மிக்சி ஜாரை நீங்கள் பயன்படுத்தின பிறகு கொஞ்சம் டிஷ்வாஷ் லிக்விட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த சவுக்கார லிக்விட், அது கொஞ்சமாக 2 ட்ராப்ஸ் போட்டு திருப்ப நல்லா அடிச்சு விட்டுட்டு அந்த ஜாரை நல்லா க்ளீன் பண்ணி வச்சிடணும். அப்போ இந்த ஜார் ஊற்ற பிடிக்காமல் எப்போண்டாலும் அழகாகவே இருக்கும். நான் கடைப்பிடிக்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இதுதான். மிக்சி ஜார் என்னதுக்கு அரைக்க பயன்படுத்தினாலும் அது முடிஞ்சு இப்படி நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருவேன். அடுத்தது நான் கடைப்பிடிக்கிற ஒரு சின்ன பழக்க வழக்கம் என்னென்னா, நாங்கள் தோல் உரிப்போம் இல்லையா, இந்த கேரட், வெங்காயம், வெள்ளைப்பூடு, அந்த தோலை வந்து கவுண்டர் டாப்பில் அப்படியே உரிக்காமல் இந்த மாதிரி ஒரு பிளேட் வச்சு அதுக்கு மேலே உரித்து போட்டோம் அப்படின்னா இந்த கழிவுகளை நீங்கள் செடிகள் வளர்க்குறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து பயன்படுத்தலும். அதோட எங்களோட கவுண்டர் டாப் வந்துட்டு எப்போவுமே க்ளீன் ஆகிக்கிற மாதிரியே வைக்கும். இப்போ அலாதி அதுக்கு டைம் ஒதுக்கி நாங்கள் க்ளீன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த தோலை மட்டும் எடுத்துட்டோம் அப்படின்னாலே எங்களோட வேலை வந்து முடிஞ்சிடும். நான் வந்து இந்த மரக்கறி கழிவுகளை எப்போவுமே என்னோட செடிகளுக்கு வந்து போட்டுருவேன். அப்படி இல்லாட்டி நான் இயற்கை உரம் வீட்டிலே தயாரிக்கிறதால அந்த பின்னுளுக்கு போட்டுருவேன். அடுத்தது ஒரு முக்கியமான விஷயம் உங்களோட ஷேர் பண்ணணும் என்னென்னா, மீல் பிளானிங் அப்படின்ட்டு சொல்லுவோம் இங்கிலீஷில். ஒரு கிழமையில் இப்போ அடுத்த கிழமையில் நாங்கள் காலையில், மாலையில், இரவில் என்னென்ன சாப்பிடுவோம் அப்படின்றத வந்துட்டு இந்த கிழமையை பிளான் பண்ணி வைக்கிறது. அது வந்து உண்மையிலே நான் செய்ய தொடங்கின பிறகு எனக்கு அவ்வளோ ஒரு அஃபெக்டிவாக அவ்வளோ ஒரு பிரயோசனமாக இருந்துச்சு. அப்போ அதை தான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். அந்த டிப்பை ஆரோக்கியமான விதத்தில் காலையில், பகலையில், ராவையில் என்னென்ன சாப்பிடுவோம் அப்படின்றத வந்துட்டு எழுதி நீங்கள் வைக்கலும் வச்சு அதை அப்படியே பின்பற்றலும். அடுத்தது நான் முக்கியமாக பின்பற்ற ஒரு பழக்க வழக்கம் என்ன அப்படின்னா, நைட் க்ளீனிங் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, எல்லோரும் வந்து காலையில் தான் க்ளீன் பண்ணுவோம். ஆனால் நாங்கள் வந்து லேசாக எங்களால் ஏண்ட அளவுக்கு கிச்சனையும் சரி, ஹோலையும் சரி, முழு வீட்டையும் இரவில் வந்து எங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு க்ளீன் பண்ணிவிட்டு தூங்கினோம் அப்படின்னா அடுத்த நாள் காலையில் உண்மையிலே அது ஒரு பெரிய ஒரு வேலை குறைஞ்ச மாதிரி நிம்மதியாகிக்கும். பேலமுண்டா முயற்சி செஞ்சு பாருங்கள். நானும் இந்த முயற்சியை தொடங்கினப்போ
எனக்கு வந்து வீட்டு வேலை செய்கிறது அடுத்த நாள் காலையில் வந்து அவ்வளோ நிம்மதியாகிக்குது. அப்போ விசேஷமாக புல்லகள் ஈக்கிற ஊடாய்ந்தா உண்மையிலே உங்களுக்கு வந்து விளங்கும், நீங்கள் தொடங்கி பார்த்தீங்க அப்படின்டா. அடுத்தது சின்னதாக ஒரு ஸ்டோரிங் டிப் தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த கேரட் பார்த்தோன்னா நாங்கள் வந்து கொஞ்சம் நிறைய வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சா கூட அது அவசரமாகவே அழுகி போய்த்திரும். அப்போ அப்படி வராமல் நீங்கள் எந்த மரக்கறிக்கு வந்தாலும் முதலாவது உப்பு மஞ்சள் போட்டு நல்லா கழுவி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் கேரட்டை வந்துட்டு இப்படி நல்ல ஒரு காற்று புகாத ஏர்டைட் கண்டெய்னர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பக்கெட்டில் போட்டு அது ஃபுல்லாக தண்ணியை நிறச்சி நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணினேன் அப்படின்னா 1 மாதத்துக்கு மேலே கூட இந்த கேரட் வந்து அழுகாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இக்கும். ஆனால் புது தண்ணி வந்து நீங்கள் 2 நாளுக்கு ஒருக்கா மாற்றிட்டே இருக்கணும். இப்போ 5 நிமிஷம் தானே ஃபோனை பார்த்துட்டு வந்துடும் அப்படின்னு போயிட்டு 50 நிமிஷம் வரைக்கும் ஃபோன் பார்க்குற எவ்வளோ சந்தர்ப்பங்கள் எனக்கு கூட அமைஞ்சிக்குது. அப்போ நான் என்ன ஸ்ட்ரிக்டாக இதை கடைபிடிப்பேன் அப்படின்னா, ஃபோனை வந்து எங்கே சரி நான் வேலை செய்கிறேன் அப்படின்னா அந்த இடத்துலேருந்து நிறைய தூரம் தள்ளி அப்படியே வச்சுருவேன். வச்ச பிறகு என் வேலையெல்லாம் முடிச்சுட்டு எனக்குன்ற ஒரு நேரம் ஒதுக்குற சந்தர்ப்பத்தில் மட்டும் இந்த ஃபோன் பாவிக்கிற பழக்கத்தை கொண்டு வந்த பிறகு என் வாழ்க்கையில் வந்து நிறைய மாற்றங்கள் எனக்குள்ளே வந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருந்திக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அளவாக சாப்பிடுங்க, அந்த அளவில் ஆரோக்கியத்தை அதிகமாக சேர்த்துருங்க. வாழ்க வளமுடன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.